எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த வருடம் ரமலான் மாதத்திலே பிறப்பு முதல் இறப்பு வரை தனி மனித வாழ்வில் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ரமலான் மாதம் இரவு தொடர் நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கக்கூடிய முஸ்லிம் மீடியா ட்ரஸ்டை பற்றியும் அதனுடைய சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய செயல்பாடுகளை பற்றியும் உங்களுக்கு ஒரு சிறிய அறிமுகத்தை முதலிலே நாங்கள் வழங்குகிறோம். 1996 ஆண்டு முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் என்ற இந்த நிறுவனம் துவக்கப்பட்டது. ஏன் துவக்கப்பட்டது என்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயம் குறித்த செய்திகளை மீடியாக்கள் தப்பும் தவறுமாக திரித்து வெளியிட்ட ஒரு நேரத்தில் முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் சித்தரித்து முஸ்லிம்களை பிற சமுதாய மக்கள் மத்தியிலே வெறுக்கப்படக்கூடியவர்களாகவும் காட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த மீடியாக்கள் வழியாக நாம் சரியான பார்வையிலே மக்களுக்கு செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் என்ற ஒரு ட்ரஸ்டை உருவாக்கி அந்த ட்ரஸ்டின் மூலமாக உணர்வு என்ற ஒரு வார இதழையும் நாம் முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் வழியாக நடத்தி வருகிறோம். இந்த உணர்வு என்ற வார இதழ் வெளிவந்த பிறகுதான் முஸ்லிம்கள் மத்தியிலே அரசியல் சமூக விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். முஸ்லிம் பத்திரிகைகள் தொடர்ந்து பல வருடங்கள் தங்குதடை இல்லாமல் தொய்வில்லாமல் வெளிவருமா என்று சந்தேகத்திற்குரியதாக இருந்த நிலைமையை மாற்றி அந்த உணர்வு என்ற வார இதழ் முதல் இதழில் இருந்து இன்று வரை ஒரு வாரம் கூட விடாமல் தாமதமாகாமல் தொடர்ந்து வெளிவந்து இந்த சமுதாயத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. இந்த உணர்வு ஏட்டை உங்களுக்கு வழங்கக்கூடியவர்கள் முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நிறுவனம். அதுபோல முஸ்லிம் இஸ்லாத்தை பற்றி பிற சமுதாய மக்கள் சரியான முறையில் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சரியான கோணத்திலே சொல்ல வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சரியான முறையில் அறிமுகப்படுத்த வேண்டும், முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை குறித்து எழுகின்ற சந்தேகங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும். இதற்கு ஏற்றவாறு ஒரு இதழ் அவசியம். ஒரு இதழ் முஸ்லிம்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக, இன்னொரு இதழ் முஸ்லிம் அல்லாத மக்களும் முஸ்லிம்களும் இஸ்லாத்தை சரியான கோணத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக துவக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒற்றுமை என்ற மாதத்திற்கு 2 முறை வெளிவரக்கூடிய ஒரு இதழையும் இதே முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நடத்தி வருகின்றது. இந்த வார பத்திரிகையின் மூலமாகவும் மாதம் 2 முறை வரக்கூடிய பத்திரிகை மூலமாகவும் சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மார்க்கத்தை பற்றிய ஒரு அறிவையும் வளரச் செய்வதிலே பங்கெடுத்த முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் தொலைக்காட்சி வழியாகவும் மக்களுக்கு தேவையான செய்திகளை சொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு 1997 ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரை விடாமல் ஒவ்வொரு ரமலான் மாதத்திலையும் சிறப்பு நிகழ்ச்சிகளை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் வழங்கி வருகிறது. 1996 ஆரம்பித்து மறு வருடத்தில் இருந்த, அதற்கு பிறகு வந்த முதல் ரமலானில் இருந்த இந்த முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் தனியார் தொலைக்காட்சி வழியாக செய்திகளை உங்களுக்கு சொல்லி வருகிறது. 1997 ஆண்டு ரமலான் மாதம் முழுவதும் இஸ்லாம் ஒரு அறிமுகம் என்ற தலைப்பின் கீழ் இஸ்லாத்தை பற்றி எல்லா மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தயாரித்து ரமலான் மாதம் முழுவதும் முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் வழங்கியது 1997. அதற்கு அடுத்த வருடம் 1998 ஆண்டு மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் அது ஒரு நிகழ்ச்சியை, இஸ்லாத்தை பற்றி பலவிதமான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை 1998 ஆண்டு ரமலான் மாதம் முழுவதும் நாம் நடத்தினோம் முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் மூலமாக. அதே போல 1999 ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்ச்சியை
முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் வழியாக உங்களுக்கு ஒளிபரப்பினோம். 2000வது ஆண்டிலே ஆரம்பத்திலும் அந்த ஆண்டுடைய கடைசியிலும் 2 ரமலான்கள் வந்தது. இந்த 2000 ஆண்டு 2 ரமலானிலும் உங்களுக்கு பல சிறப்பு தனிப்பட்ட நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கினோம். 2000வது ஆண்டிலே முதலில் வந்த ரமலானிலே இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி தனியார் தொலைக்காட்சியிலே முஸ்லிம் மீடியா வேர்ல்டு மூலமாக ஒளிபரப்பப்பட்டு வந்தது. அந்த நிகழ்ச்சியிலே தேர்வு செய்யப்பட்ட கேள்விகளை எல்லாம் தொகுத்து அந்த 2000வது ஆண்டு ரமலான் மாதத்திலே இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை ஒரு 20 நிமிடம் ஒளிபரப்பி வாழ்வுரிமை மாநாடு தமிழக முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக கருதப்படுகிற முஸ்லிம்களின் வாழ்வுரிமை மாநாட்டினுடைய தொகுப்பை ஒரு 5 நிமிடமாக வழங்கி 2000வது ஆண்டிலே முதல் ரமலானில் உங்களுக்கு பயனுள்ள இந்த செய்தியை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் அளித்தது. அதே 2000வது ஆண்டிலே கடைசியிலே வந்த இன்னொரு ரமலானில் பல ஊர்களிலே முஸ்லிம்கள் மத்தியிலே நேரடியாக நடத்தப்பட்ட கேள்வி பதில் நிகழ்ச்சி அரங்கத்திலே முஸ்லிம்கள் நேரடியாக மைக்கு ஒளிபெருக்கியின் மூலமாக கேள்வி கேட்டு அதற்கு விளக்கம் சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டு இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற தலைப்பில் 2000வது ஆண்டிலே ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கினோம். அத்தோடு சென்னையிலே நடைபெற்ற சமூக நீதி மாநாடு என்ற மாநாட்டின் ஒரு பகுதியையும் சிறிது நேரம் ஒளிபரப்பி உங்களுக்கு பயனுள்ள ரமலானுடைய அந்த இரவு பொழுதை பயனுள்ளதாக ஆக்கினோம். அதற்கு அடுத்து 2001ஆம் வருடம், இந்த 2001வது வருடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலே அவர்கள் சொன்ன பல முன்னறிவிப்புகள் நிறைவேறின. அவர்கள் மரணித்த உடனேயே என்னென்னவெல்லாம் நிகழும் என்று சொன்னார்களோ அந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் நிறைவேறின. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்றெல்லாம் சொன்னார்களோ அத்தகைய முன்னறிவிப்புகள் இப்போது நம் கண்முன்னே நிறைவேறி கொண்டிருக்கின்றன என்பதை தொகுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் அறிவிப்புகள் என்ற தலைப்பின் கீழே 2001ஆம் ஆண்டு முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் மூலமாக உங்களுக்கு நிகழ்ச்சி வழங்கினோம். அதற்கு அடுத்த வருடம், அதாவது சென்ற வருடம் 2002ஆம் ஆண்டு, இந்த சென்ற வருடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்மை, அவர்களுடைய எளிமை, அவர்களுடைய அடக்கம், அவர்களுடைய பொறுமை, அவர்களுடைய வீரம், அவர்களுடைய அப்பளுக்கு இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கை, இதை மக்களுடைய உள்ளங்களிலே பதிவு செய்வதற்காக வேண்டி மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நிகழ்ச்சியை சென்ற வருடம் ரமலான் மாதம் முழுவதும் முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் உங்களுக்கு வழங்கியது. இப்போது 8வது ஆண்டாக பிறப்பு முதல் இறப்பு வரை தனி மனித வாழ்வில் இஸ்லாம் என்ற நிகழ்ச்சியை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் உங்களுக்கு வழங்குகிறது. இந்த நிகழ்ச்சி என்ன, பிறப்பு முதல் இறப்பு வரை என்றால் என்ன, இதை என்ன சொல்ல போகிறோம் என்றால் 2 செய்திகளை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் சொல்லவிருக்கிறோம். ஒன்று, ஒரு மனிதன் காலையில் விழித்து எழுகிறான், எழுந்ததிலிருந்து மறுபடி தூங்கச் செல்கிறான். எழுந்ததிலிருந்து தூங்கச் செல்லும் வரை 24 மணி நேரத்தில் ஒரு நாளில் அவன் பலவிதமான அன்றாட வழக்கமான சில செயல்களை அவன் சந்திக்கிறான். அந்த செயல்களை எல்லாம் ஒரு இஸ்லாமியன் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அதாவது தூங்கி எழுந்ததிலிருந்து மறுபடி தூங்கச் செல்லும் வரை 24 மணி நேர அன்றாட வாழ்க்கையை ஒரு முஸ்லிம் எப்படி கழிக்க வேண்டும், இதை ஒரு பகுதியாக சொல்லவிருக்கிறோம். அதே போல ஒரு மனிதன் பிறக்கிறான், பிறந்த குழந்தையாக இருந்ததிலிருந்து அவன் மரணிக்கிற வரை, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து குழந்தையாக இருப்பது, இளைஞனாக ஆவது, திருமணம் செய்வது, பிறகு மரணித்து போவது, இந்த மாதிரியாக அவன் ஒவ்வொரு கட்டத்தை அடையக்கூடிய நேரத்தில் குழந்தையா இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நாம என்ன செய்யணும், நாம இறந்து போன பிறகு நமக்கு அந்த குழந்தை என்ன செய்யணும், அதுக்கு இடையில ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன, அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும், இப்படி ஒரு விஷயத்தையும் இந்த பிறப்பு முதல் இறப்பு வரை தனிமனித வாழ்வில் இஸ்லாம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு தர இருக்கிறோம்.
அதாவது பிறந்ததில் குழந்தையாக இருப்பதிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் மனிதன் சந்திக்கிற பிரச்சனைகளையும், தூங்கி எழுந்ததிலிருந்து மறுபடி தூங்கச் செல்லும் வரை சந்திக்கிற பிரச்சனைகளையும் 2 பகுதியாக பிரித்து இந்த ரமலான் மாதம் முழுவதும் இந்த பிரச்சனைகளை உங்களுக்கு மார்க்கத்தின் அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் வழங்கவிருக்கிறோம். ஃபர்ஸ்ட், முதலிலே ஒரு மனிதனுடைய குழந்தை பருவத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டும். குழந்தையை பொறுத்த வரைக்கும் குழந்தைக்கு என்ன சட்டம் நம்ம சொல்ல முடியாது. குழந்தையில இருந்து குழந்தை எப்படி நடக்கணும்னு சொல்ல முடியுமா? குழந்தையிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுப்பதாக இருந்தால் அந்த குழந்தைக்கு நாம என்ன செய்யணும் என்பதை தான் பேச முடியுமே தவிர அந்த குழந்தை என்னவெல்லாம் செய்யணும்னு பேச இயலாது. அதனால குழந்தை பருவத்தில் இருந்து நம்ம இந்த பிரச்சனையை நம்ம எடுத்துக்கொள்ளணும். குழந்தை பிரச்சனை என்ற உடனே அதுலயும் பல விஷயங்கள் இருக்கிறது. ஏனென்றால் அந்த குழந்தையை பற்றி சொன்ன உடனே சில பேருக்கு இறைவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்க மாட்டான். அப்ப அதை எப்படி எதிர்கொள்வது? சில பேருக்கு ஒரு பொம்பளை பிள்ளையா அல்ல கொடுத்திருப்பான், அதை எப்படி எதிர்கொள்வது? சில பேருக்கு கொடுத்துட்டு அல்ல எடுத்திருப்பான், அதுல கவலைப்பட்டு இருப்பாங்க, அதை எப்படி எதிர்கொள்வது? அதுக்கெல்லாம் மீறி கொடுத்த பிள்ளை அல்ல காப்பாற்றி தந்திருப்பான். அப்படி பிரிச்சு கொண்டு வர வேண்டும். அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும். ஒரு இஸ்லாமியனை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த அறிவுரையை எல்லா நிலையிலும் ஒரு முஸ்லிம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பா நீங்க மனசுல வைத்திருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அறிவுரை சஹீஹ் முஸ்லிம் என்ற நூலிலே 5318வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிற அறிவுரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபல் லி அம்ரில் முமின், ஒரு இறை விசுவாசி, இறை நம்பிக்கையாளனுடைய எல்லா காரியங்களுமே ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கின்றன. இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைருன், அவனுக்கு ஏற்படுகிற எல்லாமே நல்லதுதான். முதல்ல வழங்கிக்கிறணும். ஆம்பளை பிள்ளையை தந்தானா அல்ல, நல்லதுதான். பொம்பளை பிள்ளையை தந்தானா அதுவும் நல்லதுதான். பிள்ளையே இல்லையா அது நல்லதுதான். கொடுத்துட்டு எடுத்துட்டானா அதுவும் நல்லதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, ஏன்னா குழந்தையிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது குழந்தை இல்லாதவங்க இப்படி வெறிச்சு போய் பார்த்துட்டு இருப்பாங்க, அல்லது கொடுத்த குழந்தைய எல்லாம் எடுத்திருப்பான், அது ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா, பொம்பளை பிள்ளைய கொடுத்துட்டு இது போய் குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பொம்பளை பிள்ளை பத்தவங்க நினைக்குவாங்க. அதனால குழந்தைக்கு பேசுறதுக்கு முன்னாடி இந்த குழந்தையை பற்றி நம்முடைய பார்வை இருக்கு பாருங்க, அதை நம்ம கரெக்ட் படுத்திக்கிறணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைருன், ஒரு மூமினுடைய அனைத்து காரியங்களுமே நல்லதுதான். வலைஸ ஸாக லி அஹதின் இல்லா லில் முஃமினி, இந்த நிலைமை இறை நம்பிக்கையாளனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஒரு மூமினுக்கு தான், ஒரு முஸ்லிமுக்கு தான் இந்த பாக்கியம் இருக்குமே தவிர எல்லாமே நல்லது என்ற ஒரு பாக்கியம் ஒரு முஸ்லிமுக்கு தான் இருக்கும். அது எப்படி எல்லாமே நன்மை? இன் அசாபத்துஹு சர்ராவ், அவனுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்லது நடக்குமேயானால் ஷக்கர, அவன் நன்றி செலுத்தி விடுகிறான். ஃபகான ஹைரன் லஹு, அது அவனுக்கு நல்லதாகி விடுகிறது. ஒயின் அசாபத்துஹு லர்ராவு, அவனுக்கு தீங்கு, கெடுதி, கவலை, சங்கடம் ஏற்படுமையானால் சபர, பொறுத்துக் கொள்கிறான். ஃபகான ஹைரன் லஹு, அது அவனுக்கு நல்லதாகி விடுகிறது. அப்ப நல்லது நடந்தா நன்றி செலுத்துறான், அது அவனுக்கு நல்லது. கெட்டது நடந்தா சபுர் செய்யறான், பொறுமை காக்கிறான், அது அவனுக்கு நல்லது. எனவே எல்லாமே நல்லது. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லது. ஏன்னு கேட்டா, நாம ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு இந்த உலகத்தினுடைய லாப நோக்கம் கணக்கில் கிடையாது. நம்முடைய கணக்கு என்ன? மறுமையில் வெற்றி பெறுவது நமக்கு. இந்த உலக கணக்கு மட்டும் பார்க்கிறவங்க இருப்பான, துன்பம் வந்தா துன்பம் தான் அவனுக்கு, அது அவனுக்கு நல்லதாவே இருக்காது. ஏன்னா அங்கேயும் ஒன்று கிடைக்க போறது இல்லை, அவன் எதிர்பார்க்கறதும் இல்லை. அப்ப இந்த உலகத்திலேயே அவன் எது சிறந்தது இருக்கோ, ஆம்பளை புள்ள இருக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், 4 புள்ள இருக்கணும், இப்படிலாம் விரும்புறான் பாருங்க, அது கிடைச்சா மட்டும்தான் அவனுக்கு நல்லது. ஆம்பளை பிள்ளை எதிர்பார்க்கும்போது பொம்பளை பிள்ளை கிடைச்சா அவனுக்கு நல்லது இல்லை. பிள்ளையே இல்லாட்டி அவனுக்கு நல்லது இல்லை. கொடுத்த பிள்ளைய எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டானா நல்லது இல்லை. ஏன்? அவன் இங்க ரிசல்ட் எதிர்பார்க்கிறான். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கவலை தரக்கூடியதும் ஏற்படலாம், அவனுக்கு சந்தோஷம் தரக்கூடியதும் ஏற்படலாம். அந்த கவலையையும் சந்தோஷத்தையும் மறுமை வெற்றிக்கு உரியதாக அவன் ஆக்கிக் கொள்ள முடியும், ஆக்கிக் கொள்ளலாம். இதை நீங்கள் என்ன செய்யணும்? கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஃபர்ஸ்ட் குழந்தைய நம்ம குழந்தைய பருவத்தை பேசுவதற்கு முன்னாடி
குழந்தை இல்லைங்கிற நிலையில் சில பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் குழந்தையை கொடுத்துறது இல்லை, குழந்தை இல்லாம சிலர் இருக்கிறாங்க. அப்ப இந்த குழந்தை இல்லாதவர்கள் நீங்கள் ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சஹீஹுல் புகாரியில 5640வது ஹதீஸ், 5640. இந்த ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். மாமின் முசீபத்தின் துசீபுல் முஸ்லிம, ஒரு முஸ்லிமுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும், பிள்ளை இல்லைங்கிற ஒரு துன்பம் தானே, ஒரு முசீபத் தானே, எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் இல்லா கஃபரல்லாஹு பிஹா அன்ஹு, அந்த துன்பத்தின் மூலம் அவனுடைய தவறுக்கு அல்லாஹ் பிராயச்சித்தம் காண்கிறான். இப்ப நம்ம எத்தனை பாவம் செஞ்சிருப்போம், நமக்கு ஒரு துன்பத்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா இந்த பாவத்துக்கு அங்க போட்டு மிதிக்காம இங்கே மிதிச்சு போடுறான்னு அர்த்தம், அங்க தண்டனை குறையும் அர்த்தம். அந்த ஒரு கணக்கு விசாரணை வராம போயிடும். சில குற்றங்களை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு துன்பத்தை தருகிறான். இது பாரதூரமான பயங்கரமான துன்பத்துக்கு தான் இந்த ரிசல்ட் கிடையாது. ஹத்த சவுக்கா, ஒரு முள்ளு குத்துற வரைக்கும், ஒரு முள்ளு குத்திருச்சா அது ஒரு சின்ன ஒரு மைல்டா ஒரு பாவத்தை அழிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க புகாரில 5640. அதுல 5642வது ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ஒரு முஸ்லிமுக்கு ஏற்பட மா யுசீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா கம்மின், இப்படி சொல்றாங்க. ஒரு முஸ்லிமுக்கு ஏற்பட்ட துன்பம், கவலை, சோகம், துக்கம், இழப்பு, நஷ்டம் எது ஏற்பட்டாலும் சரி அதற்கெல்லாம் மறுமையில் அவனுக்கு பரிசு இருக்கிறது, அவனுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தமாக ஆகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அதே மாதிரி புகாரியில 5645வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு, யாருக்காவது அல்லாஹ் ஒரு நல்லதை நாடி விட்டார் என்று சொன்னால் அவனை சோதிக்கிறான், அவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிறான், நல்லது நினைச்சிருக்கான்னு அர்த்தம். ஏன் ஒரு மனுஷனுக்கு நல்லது எது, அங்க வெற்றி பெறுறது நல்லது. இங்க ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க போது இங்கே மிதிச்சு விட்டு அங்கேயும் எப்படி மிதிக்கிறேன் அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படி எடுத்துக்கிறாங்க. நம்ம மிதிச்சு விட்டோம்ல ஏற்கனவே, இங்க அல்லாஹ் தரக்கூடிய துன்பத்தை நமக்கு தாங்கிக்கிற இயலும், அங்க உள்ள தாங்கிக்கிற இயலாது. ஒண்ணுக்கு லட்சக்கணக்கு தண்டனையா இருக்கும். இங்க ஒரு அடி கொடுக்கறதுக்கு போல அங்க லட்சம் அடி கிடைக்கும், நமக்கு தாங்கிக்கிற முடியாது. ஏன்னா 65 வருஷ வாழ்க்கை இங்க உள்ளது, அது அழியாத வாழ்க்கை. அதை டிவைட் பண்ணும்போது ரொம்ப காலம் உள்ள கிடக்கிற மாதிரி வந்துடும். அதனால அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு அடியானுக்கு நல்லதை அல்லாஹ் நாடி விட்டால் அவனை துன்பத்துல பீடிக்க செய்கிறான். அப்ப இந்த குழந்தை இல்லைங்கிறவங்க என்ன நினைக்கணும், எல்லாத்துக்கும் பிள்ளைய எனக்கு பிள்ளை தரலையே நினைக்காத, உனக்கு அல்லாஹ் ஒரு நல்லதை நினைத்திருக்கிறான். மறுமையில வெற்றி பெறுவதற்கு உன்னுடைய வாய்ப்பு லேசா இருக்கிறது மற்றவர்களை விட. பெரிய துன்பம் தானே, குழந்தை இல்லைங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் தானுங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது ஒரு பெரிய மனசை பாதிக்கக்கூடிய ஒரு மேட்ரு. நீ அதுக்காக கவலைப்படாத, நீ மற்றவர்களை விட அங்க ஈஸி உனக்கு ரூட் கிளியர் ஆகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொர்க்கத்துக்கு போவதற்கு ரூட் கிளியர் ஆகுறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது புகாரில 5645வது ஹதீஸில் பார்க்கலாம். ஒரு அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட எனக்கு அடிக்கடி இந்த மூர்ச்சையாகி நான் விழுந்துடுறேன், மூர்ச்சையாகி விழும்போது என்னுடைய ஆடைகள் விலகிறது, எனக்கு வெக்கமா இருக்கிறது. பொம்பளை தானே, ஒரு அம்மா கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால எனக்கு இந்த மூர்ச்சையை அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவுறேன்ல, அது வராம இருக்கிறதுக்கு நீங்க எனக்கு துவா செய்யுங்க, இனிமே எனக்கு இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன் ஷிஅதி சபர்தி வலக்கில் ஜன்னா, நீ விரும்புனா இது சகிச்சுக்க, உனக்கு சொர்க்கம் இருக்குது. எதை அடிக்கடி மூர்ச்சையாகி மயக்கம் போட்டு உழுவுறிய, இதை நான் நீ நினைச்சா நான் அல்லாஹ்ட்ட துவா செய்யறேன், ஆனால் அதுக்காண்டி மறுமையில் எந்த ஒரு பரிசும் கிடைக்காது. அதனால நீ விரும்புனீன்னா இதை சகிச்சுக்க, சகித்து கொண்டேயானால் அல்லாஹ்வுக்காக சபர் பண்ணிக்கிட்டேயானால் உனக்கு சொர்க்கம் இருக்குது. நீ விரும்பியானால் நான் அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறேன், உனக்கு இதை குணமாக்குவதற்காக அல்லாஹ் இடத்துல நான் பிரார்த்தனை செய்கிறேன், நீ எதை தேர்ந்தெடுக்கிறேன்னு கேட்கறாங்க. நீ விரும்புனா யா அல்லாஹ் இந்த பொம்பளைக்கு இந்த மாதிரி மூர்ச்சையாகாத அந்த நோயை மயக்கம் போட்டு விழுவுறாங்க இல்லையா, அந்த நோயை குணமாக்குன்னு கேட்கிற, அல்லாஹ் குணமாக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். அல்லது என்ன செஞ்சுக்க, நீ விரும்புனா நான் சபர் செஞ்சுக்க, உனக்கு சொர்க்கம் இருக்கணும்னு அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நான் சகிச்சுக்கிறேன், ஆனா இந்த மூர்ச்சையாகி விழும்போது இந்த ஆடை விலகாம இருக்கிறதுக்காக துவா செய்யுங்க, அதை விட சகிச்சுக்கிறேன், 4 பேர் நீ ஒரு அசிங்கமா என்னை பாத்துற மாதிரி வந்துருது, அதுக்காக துவா செய்யுங்கன்னு கேக்குது அந்த அம்மா. இது எனக்கு இருக்கட்டும், இந்த நோய் இருக்கட்டும், அதை பத்தி கவலை இல்லை,
அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க என்று சொல்லி இதை சஹீஹுல் புகாரியில 5652வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதா ஹதீஸ குதுசி, அல்லாஹ் சொல்வதா சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய 2 கண்களை நான் எடுத்து விட்டேன் என்று சொன்னால் அதை அவன் சபராக ஏற்றுக்கொண்டானேயானால் அதுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு பிரதிபலனை இல்லை. ஒரு மனுஷனுடைய கண்ணை நான் எடுத்துட்டேன், எல்லாரும் கண்ணோட இருக்கிறாங்க, 2 பேர் ஒருத்தனுக்கு மட்டும் கண்ணு இல்லை. இவன் நினைக்கிறான் அல்லாஹ் படைச்ச ரப்புல் ஆலமீன் செய்யற கிறுக்கனா, அவன் நம்மளுக்கு என்ன செய்யணும் தெரியாதா, அவன் ஏதோ செஞ்சிருக்கான ஒரு அர்த்தம் இருக்கும், அதனால நான் சபர் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒருவன் சகித்து கொண்டானேயானால் அதற்கு பரிசு சொர்க்கத்தை தவிர வேறு கிடையாது என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது புகாரியில 5653வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதனால ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, குழந்தை பருவத்தை பேசுவதற்கு முன்னால் குழந்தையை பற்றி நம்முடைய பார்வையை சரி செய்து கொள்ள வேண்டும். குழந்தை அல்லாஹ் தந்திருக்கிறானா அது தனி விஷயம், தரலையா இருக்கட்டும், அதனால என்ன, குழந்தை தரட்டி என்ன, ஒருத்தனுக்கு காசை கொடுப்பான், ஒருத்தனுக்கு காசை எடுப்பான், ஒருத்தன் நோயை கொடுப்பான், ஒருத்தன் நோய் இல்லாம ஆக்குவான், ஒருத்தன் அழகாக்கி இருப்பான், ஒருத்தன் அசிங்கமாக்கி இருப்பான், அது மாதிரி ஒருத்தனுக்கு பிள்ளையை கொடுப்பான், ஒருத்தன் பிள்ளை இல்லாம ஆக்கியிருப்பான். இதான் உலக மேட்ரு. அதனால இந்த மாதிரி அதை நீங்கள் சகிச்சு கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க விளங்க வேண்டியது என்னன்னா, குழந்தை அல்லாஹ் தந்தான்னா அல்ஹம்துலில்லாஹ், குழந்தையை தரலையா அது அப்படியே அல்லாஹ்வுக்கா சபர் செஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுல நமக்கு மறுமையில வெற்றி தரும். அந்த சபர் செய்யறதோட அதுக்காக வேண்டி இந்த குழந்தை வேணுங்கிற அந்த கோரிக்கையை அல்லாஹ்விடத்துல முறையிடுறத அதுக்கான முயற்சி செய்வதை நீங்க விட்டுறக்கூடாது. குழந்தை இல்லை என்பதற்காக அல்லாஹ்விடத்துல குழந்தையை கேட்கிறோன்னு வைங்க, அது சகித்து கொள்ளலேன்னு ஆகிறாது. துவா செய்வது வறுமையில் இருக்கிறான், இறைவா வறுமையை போக்குண்டு இறைவன்ட்டே கேட்கறது நீ ஏன் சபூர் செய்யலன்னு அது எடுத்துக்கொள்ளப்படாது. ஏன் எடுத்துக்கொள்ளப்படாதுங்கிறோம்னு கேட்டா, திருமறை குர்ஆன்ல பொறுமைக்கு இலக்கணமாக சொல்லப்படக்கூடியவர்கள் நபிமார்கள். நபிமார்களுக்கு நிகராக மற்றவர்கள் பொறுமையை கையாள முடியாது. ஏன்னா நபிமார்கள் என்ற இறை தூதர்கள் இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள், எல்லா விதமான அடக்குமுறை, துன்பம், கஷ்டம் அவ்வளவையும் சகித்துக் கொள்ளக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பல நபிமார்களுக்கு இறைவன் குழந்தை பாக்கியத்தை இல்லாம ஆக்கியிருக்கிறான் ரொம்ப காலம் வரைக்கும். இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத வயசாயிட்டாங்க. தள்ளாத வயசான நேரத்தில் அவங்க குழந்தை அவங்களுக்கு இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க, அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. எரிசுனி ஓ எரிசு மின் ஆலி யாக்கூப் வஜ்அல்ஹு ரப்பி ரலியா, இறைவா எனக்கு ஒரு வாரிசை கொடு, எனக்கும் யாக்கூபுடைய வழித்தோன்றல்களையும் ஒரு வாரிசா இருப்பாரு, அவரை உனக்கு பொருத்தமுள்ளவன ஆக்கி வச்சிரு. இப்படி எல்லாம் ஜக்கரியா நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தது 19வது அத்தியாயத்துல 1ல இருந்து நீங்க 6 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, இன்னி வஹனல் அவுமு மின்னி, என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து போய் விட்டன, வஸ்தாலர் ராசு ஷைபா, தலைவேறு நரையினால மின்னுகிறது, இப்படியான நிலையில எனக்கு மனைவி வேற மலடியாக குழந்தை பேர் அற்றவளாக இருக்கிறாள், நான் வேற கிழவனா இருக்கிறேன், எனக்கு குழந்தை இல்லாம இருக்கிறது, இறைவா எனக்கு குழந்தையை தாண்டி கேட்கிறாங்க. என்னப்பா நீ உனக்கு பொறுமை இல்லைன்னு அல்லாஹ் கேட்கல, அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறான், அல்லாஹ் குழந்தையை கொடுக்குறான். அதே மாதிரி 21வது அத்தியாயத்துல 89வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜக்கரியா இதுநாதா ரப்பஹு ரப்பிலா ததர்னி ஃபர்தா வஅன்த கைருல் வாரிசீன், ஜக்கரியா அவர்களை நினைவு கூர்வீராக. இதுநாதா ரப்பஹு, அவர் தன்னுடைய இறைவனை அழைத்து பிரார்த்தித்தார். நினைவு கூறுகிறார்னா பிரார்த்தனை நீங்களும் செய்யணும்னு அர்த்தம். நம்மளை நினைவு கூற சொல்றான் அல்லாஹ்னு சொன்னா இந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். குழந்தை இல்லை என்று சொன்னா அது 85 வரைக்கும் கூட தளர்ந்துட தேவையில்லை, நீங்க 90 வயசானாலும் தளர தேவையில்லை, 60 ஆனாலும் தேவையில்லை, இல்லாத சகிச்சுக்கிறங்க. ஆனா கேட்டுக்கிட்டே இருங்க, அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ரப்பி இறைவா லா ததர்னி ஃபர்தா, என்னை தனி ஆளா விட்டுறாத அல்லாஹ், வஅன்த கைருல் வாரிசீன், நீதான் வாரிசு தரக்கூடியவர்கள சிறந்தவனாக இருக்கிறாய், அதனால என்னை அம்போண்டு தனியா விட்டுறாதே என்று ஜக்கரியா நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தையும் நினைத்து பாருங்கள், எண்ணி பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை எண்ணி பார்க்குமாறு இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான். 21வது அத்தியாயத்தில் 89வது வசனத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். அதே மாதிரி 3வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்,
ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, அப்போதுதான் ஜக்கரியா தன்னுடைய இறைவனை அழைத்து பிரார்த்தித்தார். ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபா, இறைவா உன் புறத்திலிருந்து தூய்மையான ஒரு சந்ததியை வழித்தோன்ற எனக்கு தந்துவிடு. நீ எல்லா பிரார்த்தனையும் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறாய். இன்னக்க சமீஉ துஆ, நீ துஆக்களை எல்லாம் செவியேற்று பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்று சொல்லி ஜக்கரியா நபி அவர்களுக்கு வந்து இன்னைக்கு குழந்தை இல்லாம இருக்கிறாங்க பாருங்க நிறைய பேர், அந்த நிலையில அவங்கள வச்சிருந்தான். எது வரைக்கும் வச்சிருந்தான்? 25 வயசுல குழந்தை இல்ல, 30ல இல்ல, 40ல இல்ல, 50ல இல்ல, 60ல இல்ல, எது வரைக்கும் இல்ல? அவர் தளர்ந்து ஓய்ந்து போற வரைக்கும், அவருடைய மனைவியும் வந்து கிளடு தட்டி போற வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இல்லாம அல்ல ஆக்கியிருந்தான். ஆனா கேட்டுட்டே இருந்தார், சபுரும் பண்ணிக்கிட்டாரு, கேட்டுக்கிட்டும் இருந்தார். அல்லாஹ் கொடுத்தான். யா ஜக்கரியா இன்னானு பஷிருக்கு பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா. ஜக்கரியாவே, யஹ்யா என்ற பெயருடைய ஒரு குழந்தை பிறப்பதை பற்றி உமக்கு நற்செய்தி சொல்கிறோம். 19வது அத்தியாயத்துல ஜக்கரியா நபியுடைய இந்த பிரார்த்தனையை சொன்ன பிறகு அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவருக்கு யஹ்யா என்ற குழந்தையை கொடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இதுல என்னதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, நம்ம நபிமார்கள் வந்து ஜக்கரியா நபிக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறான். அவர் தான் குழந்தையை கேட்டிருக்கிறார். அப்ப அந்த மாதிரி வந்து அந்த கேட்டு பிரார்த்தனை செய்வது வந்து தப்பு கிடையாது, செய்யணும், தப்பு கிடையாது மட்டும் கிடையாது. மல்லம் எஸ்ஸால் இல்லாக எகுலப் அலைஹி, யார் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யவில்லையோ அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பொறுத்துக் கொள்வது வேறு, இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வது என்பது ரெண்டு முரண் கிடையாது. அதை வந்து விமர்சிக்காம அல்லாஹ் நீ செஞ்ச நான் ஏத்துக்கிறேன், ஆனால் எனக்கு கொடுத்துடல அப்படிங்கணும். கொடுக்கலங்கிறதுக்காக வேண்டி அதை குறை சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரி அடிப்படையில் குழந்தை இல்லாதவர்கள் இது எப்படி குழந்தை பிறக்கும் என்று உலகமெல்லாம் சேர்ந்து சொன்னா கூட ரப்புல் ஆலமீன் நினைத்தால் அதுக்கு சாத்தியம் இருக்கிறது, அவன் நாடினால் எதுவும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் மனுவை போட்டுக்கொண்டே இருக்கணும். கண்டிப்பா அல்லாஹ் ஜக்கரியா நபி கொடுத்த மாதிரியும் சில பேர் கொடுத்த நம்ம கண்ணாலையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட பழகுனவர்களை, நம்ம நண்பர்கள், நம்ம சொந்தக்காரங்கள், நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரில் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் கைவிட்ட கேசுகளுக்கெல்லாம் குழந்தை எல்லாம் கொடுத்து தான் இருக்கிறான். அன்னைக்கும் கொடுத்தான், இன்னைக்கும் கொடுத்தான், என்னைக்கும் கொடுப்பான். கொடுக்கலையா சபர் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குழந்தை பாருங்க எல்லாமே நன்மை நான் சொன்னேன் இல்லையா, அதாவது நல்லது நடந்தாலும் நன்மை தான், கெட்டது நடந்தாலும் நன்மை. இப்போ குழந்தை இல்லைன்னு சொர்க்கத்துக்கு போற ஈஸியா போச்சு பாருங்க. குழந்தை இருந்தாலும் அதுவும் சொர்க்கத்துக்கு கொண்டு போவோமா. அதுக்காண்டி குழந்தை இருக்கிறவன்லாம் துர்பாக்கியசாலின்னு கிடையாது. அது இது ஒரு வகை நன்மை, அது ஒரு வகை நன்மைன்னு வச்சுக்கிறணும். பிரியாணி அல்வாவும் இருக்குது, ரெண்டு நல்லது, அது ஒரு டேஸ்ட், இது ஒரு டேஸ்ட், விளங்குதா? அது ரெண்டு முரண்டு நம்ம எடுத்துக்கிற தேவையில்லை. அது ஒரு வகையான ருசி, இது ஒரு வகையான ருசி, அப்படி எடுத்துக்கிற வேண்டியதான். ரெண்டுமே விரும்பத்தக்க ஒரு ருசி தான். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்னத் அஹ்மதுல 10202வது ஹதீஸாக இது ரெக்கார்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ல யர்ஃபஉ தரஜத லில் அப்தி ஸாலிஹி ஃபில் ஜன்னah, ஒரு சாலிகான ஒரு அடியானுக்கு வந்து சொர்க்கத்துல தரஜாவல கூட்றானா. சொர்க்கத்துக்கு போயிட்டான், சொர்க்கத்துல எங்க அவனை வைக்கணும் அங்க வைக்காம அதுக்கு மேல கொண்டு எல்லாம் வைக்கிறான். அதாவது 33 மார்க் வாங்கினவர் எங்க வைக்கணும் அங்கதானே வைக்கணும். 33 மார்க் வாங்கினவருக்கு போய் இன்ஜினியரிங் காலேஜில் கொடுப்பானா, சீட்டு கொடுப்பானா? மெடிக்கல் காலேஜில் சீட்டு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான், அல்லாஹ் கொடுத்துருவானா. அதாவது இவனை சொர்க்கத்தில் கொண்டே அனுப்பிட்டு அதுல கொஞ்சம் கூடுதல் தரஜா இருக்கும்ல, அதுல கொண்டே வைக்குவானா. நம்ம மார்க் அவ்வளவு வாங்கலையே, இங்க கொண்டே எல்லாம் நம்மளை உட்கார வைக்கிறானே அப்படின்னு அவனுக்கு நம்ப முடியாம அவன் கேட்கிறான், யாரப்பி அன்னாலி ஹாதிகி, இது எப்படி எனக்கு கிடைச்சு? என்னை உள்ள அனுப்புனது ஓகே, அதுல கொண்டு முதல் ரேங்கில் கொண்டு உட்கார வைக்கிறியா? இல்ல நான் அப்படி ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு அவன் கேட்குவானா. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, கூழு இஸ்திக்ஃபாரி வலதிக்க லக, அடே நீ மூத்தா போன பிறகு உன் புள்ள உனக்கா பாவம் மன்னிப்புட்டாருனாண்டு அது அல்லாஹ் சொல்றான். இவன் செஞ்சதுக்கு என்ன கிடைக்கும்? 33 மார்க்கு உள்ள ஒரு இடம் கிடைக்கும். அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா 85 மார்க்கு உள்ள பரிசை கொடுத்துறான், புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியது. இது உதாரணம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அப்ப அவன் கேட்கிறான், நான் வாங்கின 33 தானே, நீ எப்படி 85 மார்க் போட்டிருக்க? அப்படி ஒண்ணு நான் பெருசா பண்ணலையே, நீ பண்ணல, உன் புள்ள உனக்காண்டி பாவ மன்னிப்பு கேட்டான். அப்ப குழந்தைங்கிற ஒரு பாக்கியம், அதுக்காண்டி குழந்தை உள்ள நரகம், குழந்தை இல்லாதவங்களாம் சொர்க்கம் நினைச்சிடக்கூடாது. அதுவும் சொர்க்கத்து, அது ஒரு ரூட்டு. எல்லாம் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கொள்றோங்கிறது உள்ள நல்லா விளங்கிக்கணும். இதுல என்ன நமக்கு விளங்குதுன்னு கேட்டா, குழந்தை இல்லையா அதனாலே ஒருத்தர் நரகத்துக்கு போயிடலாம்,
குழந்தை இருக்குதா, அதனால ஒருத்தர் நரகத்துக்கு போயிடலாம். குழந்தை இல்ல, அல்லாஹ் உனக்கு நான் தானே கிடைச்சேன், நரகத்துக்கு போயிடுவான். வேற ஆள் கிடைக்கலையா, நான் எப்படிப்பட்ட ஆள், எனக்கு பிள்ளைதான் ஆக்கிட்டியே, இப்ப முடிஞ்சு வச்சுவேன். அல்லாஹ் நிராகரிச்சு விட்டானா நரகத்துக்கு போயிடுவான். குழந்தை அல்லாஹ் கொடுத்துட்டானா போட நான் எப்படிப்பட்டவனா தெரியுமா அப்படின்னு சொல்லி என்னமோ இவதான் அப்படி அப்படி பேசினான்னு வைங்க, முடிஞ்சு வச்சுக்காத. சரி, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானும், ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது இன்கதா அன்ஹு அமலுஹு, அவனுடைய நல்லறங்கள் எல்லாம் முடிவுக்கு வருகின்றன. நான் இறந்துட்டேன்னு சொன்னா ஒரு அமலாக நான் செய்ய முடியுமா, யாருக்கும் செய்ய முடியாதானே, எல்லா நல்லரும் முடிஞ்சு போய்விட்டது. இல்லாமின் சலாகத்தின், மூன்று காரியங்களை தவிர. அதுல மூன்றுல ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, ஒன்னு சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம், வாழும் போதே ஒரு நிலையான தர்மம் பண்ணிட்டு போயிருந்தான்னு சொன்ன, ஒரு கிணறு வெட்டிட்டு போனான்னு சொன்னா அதுல யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறாங்களோ, எத்தனை வருஷத்துக்கு குடிக்கிறாங்களோ அவ்வளவு பேருக்கு இவன் தண்ணி கொடுத்தான்னு கணக்குல வரவாயிரும், இவன் செத்து போயிருப்பானா. அதே மாதிரி ஒயில்மி யுன்தஃபபிஹி, பயனுள்ள ஒரு கல்வி ஒருத்தன் கற்றுக் கொடுத்துட்டு போனா, அது அடுத்த ஆள் கட்டுற ஒரு 1000 பேர் இப்படி போயிடுச்சு, 1000 பேர் கற்றுக் கொடுத்த நன்மை அவனுக்கு போய் கிடைக்கும். இது 2. மூணாவது அவ்வளதின் சாலிஹின் எதுலஹு, அவனுக்காக பிரார்த்திக்கிற சாலிகான குழந்தையை விட்டு போனானேயானால் இந்த குழந்தை செய்யற பிரார்த்தனை அவனுக்கு தர்ஜாவை கூட்டும். நான் இறந்துடுவேன், நான் கொஞ்சம் அமல் தான் பண்ணியிருப்பேன், என்னுடைய பிள்ளைகள் எனக்காக துவா செய்வார்களே ஆனால், பிரார்த்தனை செய்வார்களே ஆனால், அதனை பின்னாடி விளக்குவோம். பிள்ளைகள் தந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பின்னாடி விளக்குவோம். இப்ப அடிப்படை என்னன்னு கேட்டா, குழந்தைங்கிற ஒரு பாக்கியம், அது விளங்கிக்கணும். அதாவது குழந்தைய நம்ம ஒழுங்கா வளர்த்தோம்னு சொன்னா அதுவும் நம்மளை சொர்க்கத்துல கொண்டு சேர்க்கிறது காரணமா அமையும். குழந்தைய ஒழுங்கா குழந்தை இல்லைங்கிறத நம்ம சபர் செஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுவும். அதனால குழந்தை இல்லைன்ற உடனே அல்ஹம்துலில்லாஹ் இல்லடா அப்படின்னு போயிடக்கூடாது. இல்லைன்னா என்ன செய்யணும், கேட்கணும், யாரெல்லாம் நீ எப்படியாவது தாண்டு கேட்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ததாவோ, மருத்துவம் செய்யுங்கள், இன்னலி குல்லி தாயின் தவாவுன், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. சில பேர் குழந்தை இல்லாமல் போவதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய்னா என்ன, ஏதாவது ஒரு குறைபாடு காரணமா இருக்கும். ஆணிடத்துல குறைபாடு, பெண்ணிடத்துல குறைபாடு. அப்ப இந்த குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அல்லாஹ் அப்படிதான் என்னை படைச்சிருக்கான்னு இருக்க தேவையில்லை. ஏன்னு கேட்டா அப்படின்னா மருத்துவமே செய்யக்கூடாத, நோயை பொறுத்துக்கிற சொல்லக்கூடிய அதே இஸ்லாமிய மார்க்கம் தான் நீங்க மருத்துவம் செய்யுங்க என்பதையும் சேர்த்து சொல்லுகிறது. என்ன செய்யணும்னா மருத்துவம் செய்யணும், குணமாகலையா அல்லாஹ் குறை சொல்லிடக்கூடாது, அவ்வளவுதான். அந்த அடிப்படை தான். அந்த மாதிரியான அடிப்படையில நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ததாவோ, நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள், ஃபைனலி குல்லி தாயின் தவாவுன், ஒவ்வொரு நோய்க்கு மருந்து இருக்கிறது. அதனால குழந்தை இல்லையா டெஸ்ட் பண்ணுங்க, அதுக்குரிய சோதனைகளை நீங்க இறங்குங்க, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தா பாருங்க. எல்லாமே இல்லைன்னு ஆயிடுச்சா அப்ப கூட நீங்க நம்பி இழந்துடக்கூடாது. ஏன்னா ஜக்கரியா நபி அந்த கட்டத்துல இருந்தாங்க. ஜக்கரியா நபி இந்த காலத்துல வாழ்ந்தாங்கன்னு வைங்களேன், அவங்கள மெடிக்கல் ஷேப்புக்கு அனுப்பணும்னா குழந்தை பிறக்காருன்னு சொல்லுவான். இப்ப ஜக்கரியா நபி இந்த காலத்துல வாழ்ந்து அவங்களை அனுப்பியிருந்தா என்ன சொல்லியிருப்பான், உனக்கு 200 வயசாச்சு, அந்த காலத்துல அதிகமான வாழ்நாள் வாழ்ந்தாங்க இல்லையா, உன் முன்னாடி 150 வயசு ஆகி போச்சு, இந்த மாதிரியான கட்டத்துல எல்லாம் குழந்தை பிறக்காதுப்பா போப்பான்னு இருப்பாங்க. ஆனால் என்ன ஆச்சு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் தாண்டி அவன் நினைச்சான்னு சொன்னா ஏதாவது ஒரு புரோகிராம் பண்ணி விட்டு அவன் உண்டாக்கிடுவான். அதனால இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம குழந்தைய விரும்பவும் செய்யணும், அல்லாஹ்விடத்துல கேட்கவும் செய்யணும். தரலையா அதை சபூர் செஞ்சுக்கிறணும். இது குழந்தையை பற்றி அடுத்த பார்வை. ரெண்டாவது இந்த பார்வை கரெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா, சில ஆட்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்னா பொம்பளை பிள்ளையா கொடுத்துருவான். குழந்தைய கேட்பார், ரொம்ப கஷ்டப்படுவார், ஓண்டு பெரிய பிரார்த்தனைலாம் பண்ணுவார், நேர்ச்சி பண்ணுவார், அது செய்வார் இது செய்வார், அழுது கேட்பாரு. ஆனா அவர் கேட்கும்போது ஆம்பளை பிள்ளை நினைச்சிட்டு தான் கேட்டிருப்பாரு. அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னு கேட்டா பொம்பளை பிள்ளையை கொடுத்துருவான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மனிதன் இதுல விஷயம் திருந்தவே இல்லை. பொம்பளை பிள்ளைன்னா அது வெறுக்கத்தக்கன்னு நினைக்கிறான். பொம்பளை பிள்ளைன்னு இருக்குன்னு வைங்களேன், ஒரு 4 ஆம்பளை பிள்ளையோட ஒரு பொம்பளை பிள்ளைன்னா வெறுக்க மாட்டேங்கிறான். எல்லாம் பொம்பளை பிள்ளைன்னா வெறுக்கிறான். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைன்னா வெறுக்க மாட்டான், இப்படியே சமாளிச்சுக்கலாம் நினைக்கிறான். அவன் ஒன்றுக்கு மேல நிறைய பெண்கள் பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா அது வெறுக்கத்தக்க ஒன்றாக அவன் கருதுகிறான். இதை நம்ம இந்த பார்வை மாறணும். ஆம்பளை பிள்ளை பிறக்கும் பொழுது எந்த மாதிரியாக ஒரு மனநிலை நமக்கு வருகிறதோ, அல்லாஹ் நம்ம இதை பார்த்து கொண்டிருக்கூடிய இத்தனை பேருக்கு பொம்பளை பிள்ளையா தந்திருப்பான். அதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? 42வது அத்தியாயம் 49வது வசனத்தை நீங்கள் படிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த்,
வானங்கள் மற்றும் பூமியினுடைய அதிகாரம் ஆட்சி அல்லாஹ்வுக்கு சொந்தம். யஹ்லுகு மா யஷா, விரும்பியதை அவன் படைக்கிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாதா, அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அருட்கொடையாக தருகிறான். அங்க அல்ல வார்த்தை யூஸ் பண்றான். யஹபு லிமன் யஷாஉ இனாதா, நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை அருட்கொடையாக தருகிறான். வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை அருட்கொடையாக தருகிறான். ரெண்டையும் அருட்கொடைன்னு அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரம் இல்ல, பொம்பளை பிள்ளைய முதல் அருட்கொடைங்கிறான், ரெண்டாவது ஆம்பளைக்கு இடம் கொடுக்குறான் அல்லாஹ். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைய கொடுக்கறத அல்லாஹ் ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சு சொல்றான். யஹபு லிமன் யஷாஉ இனாதா, நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அருளாக தருகிறான். வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், நாடியவர்களுக்கு என்ன செய்யறான், அதை ஆம்பளை பிள்ளையும் அருள்கொடையா தருகிறான். ரெண்டுமே அருள் தான் விளைவிக்கணும். அதனால ரெண்டுக்குமே ஹிபத்துங்கிற வார்த்தை, யஹபுங்கிற வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தி இருக்கிறான். ரெண்டுமே அல்லாஹ் தருகிற பாக்கியம் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கையா இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்கிறதுக்காக வேண்டி நீங்க தளர்ந்துடவே கூடாது. அதனால எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொம்பளை பிள்ளை என்ற உடனேயே வெறுக்கிற பழக்கம் இருக்கு பாருங்க, அது காஃபிர்கள் நிராகரிப்பாளர்களின் வழக்கம், அவங்களுடைய குணம், அவங்களுடைய பண்பாடு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 16வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒய்தா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா, அவர்களில் யாருக்காவது பெண் குழந்தை பிறந்த நற்செய்தி சொல்லப்படுமையானால் வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, அவனுடைய முகம் கருத்து போய் விடுகிறது. அல்லாஹ் கண்டிக்கிறான். பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னா மூஞ்சி மாறி போயிருதுப்பா இவனுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இன்னும் சொல்லி காட்டுறான். கருத்து போறது மட்டும் இல்ல, பல்ல கடிக்கிறானா, எத்தவாரா மினல் கௌமி, சமுதாயத்திலிருந்து ஒதுங்கி பயந்து வாழ்கிறான். மின் சூயிமா புஷிரபிகி, இந்த கெட்ட செய்தியை கேட்டதற்காக வேண்டி ஒளிஞ்சி மறைந்து வாழ நினைக்கிறான். இதை வளர்க்கிறதா இல்ல பூமியில போட்டு புதைச்சு போடுறதா என்று என்ன செய்யறான், கலங்குகிறான், கவலைப்படுகிறான் என்று வரிசையா எல்லாம் சொல்லிக்கிட்டே போறாங்க. இதெல்லாம் காட்டு மிராண்டு காலத்து மக்களுடைய பழக்கம். அது இஸ்லாத்தை ஏற்ற மக்களுக்கு வரக்கூடாது. ஏற்காதவர்கள்ட்ட இது இருந்திருக்கு. இஸ்லாத்தை ஏற்ற பிறகு சஹாபாக்களா போன பிறகு யார்கிட்டையுமே இந்த மாதிரியான மனநிலை இருக்கவே இல்லை, காட்டு மிராண்டிகள்கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் 43வது அத்தியாயத்தில் 17வது வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். ஒய்தா புஷ்ஷிர அஹதுஹும் பிமா வரபல் ரஹ்மானி மஸலா லல்ல வஜ்ஹு முஸ்வத்தா, அல்லாஹ்வுக்கு எதை இவர்கள் ரஹ்மானுக்கு, அதாவது மலக்குகள் இருக்காங்க இல்லையா, வானவர்களை அவர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைன்னு சொன்னாங்க. யாரு? அறியாமை காலத்து மக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை முதலில் சந்தித்தார்களோ அந்த மக்காவில் இருந்த மக்கள் மலக்குகள் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், எதை அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைன்னு சொன்னாங்களோ அந்த பொம்பளை பிள்ளை பிறந்த நற்செய்தி அவங்களுக்கு சொல்லப்பட்டா மூஞ்சி கருத்து போயிடுங்கிறான்ல. ஏன்டா எனக்கு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்களே மலக்குகள்லாம், உனக்கு பொம்பளை பிள்ளை ஏன்டா மூஞ்சி கருத்து போகுது என்று அல்லாஹ் கேட்கிறான். 43வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால பெண் குழந்தை பிறக்கிறத வெறுத்தால் அது அறியாமை கால ஜாகில்களுடைய பழக்கம், அது முஸ்லிம்களுடைய பழக்கமா இருக்காது. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 4765 25வது ஹதீஸ்ல சொல்றாங்க, மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தப்லுகா ஜாஅ யௌமல் கியாமத்தி அன வஹுவ வலம் அஸாபியஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருத்தன் 2 பொம்பளை பிள்ளைகளை பருவ வயசு வரைக்கும் வளர்த்து ஆளாக்குகிறானோ அவனும் நானும் கியாமத்து நாளையில இப்படி இருப்போம். இணைத்து காட்டுறாங்க, இப்படி ஒட்டிக்கிட்டு இருப்போம், என் பக்கத்துல அவன் இருப்பாங்கிறாங்க. 2 பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் தந்து 2க்கே இந்த நிலை, 3 உன்னுடைய கிரேட் எங்கேயே ஏறி போயிடும். 2 என்ன 2 சொல்றாங்கன்னு கேட்டா உன்னை வெறுக்க மாட்டான் மனுஷன். சைக்காலஜி பொம்பளை பிள்ளை பத்த யாரை வேணாலும் ஒரு பொம்பளை பிள்ளைன்னா எஸ்ன்றான், 2 பிரச்சனையாகும். 2 தான் வெறுப்புக்குரிய குறைஞ்சபட்சம். ஒன்னு ஒரு காலத்திலும் இருக்க மாட்டான் அந்த காலத்துல. அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 பொம்பளை பிள்ளைகளை யார் வளர்த்து ஆளாக்குகிறானோ அவனும் நானும் அவன் பிள்ளைய வளர்க்கறதுக்குங்க. ஊரா வீட்டு பிள்ளைய வளர்க்கல, அவன் பெத்த பொம்பளை பிள்ளைய ஒழுங்கா வளர்த்து ஆளாக்கி வளர்த்தெடுத்தான்னு சொன்னா சங்கடப்படாம விருக்காம பொம்பளை பிள்ளைய தந்துட்டானே அல்லாஹ்வை குறை சொல்லாம அதை ஏற்றுக்கொண்டு இதுலயும் ஒரு கயிறு தான், இதுவும் நமக்கு நல்லதுதான் என்று வளர்ப்பானையானால் நானும் அவனும் இப்படி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம்மா அஸாபியஹு விரல்களை இணைத்து காட்டினார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 4765வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி புகாரில 1418வது ஹதீஸ்ல இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு போறாங்க, ஆயிஷா நாயகி வீட்டுக்கு போறாங்க, மனைவி வீட்டுக்கு போகும் பொழுது அவங்க அங்க ஒரு பொம்பளை உட்கார்ந்துருக்கு. ஆயிஷா நாயகியோட என்ன இருக்குது, ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க அந்த பொம்பளை வந்து 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சு உட்கார்ந்துருக்கு. ஆயிஷா நாயகி வீட்டில் போய் ஏதோ கேட்கறதுக்கு போயிருக்கும் போல இருக்கு, யாசகம் கேட்கறதுக்கு. அந்த அம்மாவோட 2 பொம்பளை பிள்ளைகளும் இருக்கிறது. அப்ப வந்து ஆயிஷா நாயகிட்ட என்ன செஞ்சாங்க, ஏதாவது குடும்பம் பசிக்குதுன்னு கேட்கறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்னிடத்துல ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு, அதை நான் அந்த அம்மாவுக்கு கொடுத்தேன். அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அதை தான் சாப்பிடாம ஒரு பேரிச்சம்பழத்தை 2ஆ பிச்சு 2 பொம்பளை பிள்ளைகளும் கொடுக்குது. 2 பொம்பளை பிள்ளையோட யாசகம் கட்டு வந்திருக்குது. இருந்தது ஒரு பேரிச்சம்பழம், அதை கொடுத்தோன்னா அதை 2ஆ பிச்சு தான் கூட எடுத்துக்கொள்ளலாம், 3ஆ கூட பிச்சுக்கல, 2ஆ பிச்சு இந்த குழந்தைக்கு பாதி அந்த குழந்தைக்கு பாதியை கொடுத்தது. கொடுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே இந்த சம்பவத்தை சொல்றாங்க. ஆயிஷா நாயகி, பாவம் 2 பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்படுது, பாவம் ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தா அதை கூட சாப்பிடாம அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருச்சு இந்த அம்மா அப்படின்னு ஆயிஷா நாயகி அவர்கள் நடந்த சம்பவத்தை வந்து விளக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மையலி ஹாதிஹில் பனாத்தி ஷையன் ஃபஅஹ்ஸன இலைஹின்ன குன்னலஹு சித்ரம் மினன் நார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் இப்படி பெண் குழந்தைகளுக்கு பொறுப்பேற்று கொண்டு அதை அழகிய முறையிலே வளர்த்து ஆளாக்குகிறார்களோ, இந்த பெண் குழந்தைகள் நரகத்தில் இருந்து தடுக்கிற கேடயமாக திகழ்வார்கள். உலகத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இவங்க நம்ம சமுதாயத்தில் இவங்க ஏற்படுத்தின டவுரி போன்ற கொடுமையினாலையும் சீர்சனத்தின் காரணத்தினாலையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் செய்யற கொடுமையினாலையும் கஷ்டப்படுறாங்க. கல்யாணத்தில் வச்சுக்கிறோம், திருமணத்தை பற்றி பேசும் பொழுது அதை எடுத்துக்கொள்வோம். இதெல்லாம் கஷ்டம்தான், அது மார்க்கத்தின்படி நடக்காததால் ஏற்பட்ட கஷ்டம். இப்படி ஒரு பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சிரமத்தோடு சிரமமா பொம்பளையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை அழகான முறையில வளர்த்து ஆளாக்குனாங்கன்னு சொன்னா, நீ பொம்பளை புள்ளைன்னு பார்க்காம வளர்த்து ஆளாக்குன பாத்தியா, அதுக்காக வேண்டி நான் உன்னை சொர்க்கத்துல போடுறேன்னு நல்லா சொல்லுவானா. புகாரியில 1418வது ஹதீஸ்ல சொல்றாங்க, குன்ன லஹு சித்ரம் மினன் நார், அவனை நரகத்திலிருந்து தடுக்கிற கேடயமாக அது ஆகிவிடும் என்று இருக்கிறது. இதே ஹதீஸ் புகாரியில 5995வது ஹதீஸாகவும் இருக்கிறது. முஸ்னத் அஹ்மதுல 22926வது ஹதீஸாகவும் இருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல இருக்கிறது, மன் ஆல இப்னதைனி அவ் ஸலாசி பனாத்தின் அவ் உக்தைனி அவ் ஸலாஸ அஹவாத்தின் ஹத்தா யமுத்னா அவ் யமூத அன்ஹுன்ன குன்து அனா வ ஹுவ கஹாதைனி வ அஷார பி இஸ்பாஹில் சப்பாபா உல் உஸ்தா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் தன்னுடைய 2 புதல்விகளை அல்லது 3 புதல்விகளை அல்லது 2 சகோதரிகளை அல்லது 3 சகோதரிகளை அவர்கள் மரணிக்கிற வரை பொறுப்பேற்று வளர்க்கிறானோ அல்லது அவன் மரணிக்கிற வரைக்கும் பொறுப்பேற்று வளர்க்குகிறானோ, அவனும் நானும் இப்படி இருப்போம் என்று ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று முஸ்னத் அஹ்மதுல 12041வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதனால அல்லாஹ் பொம்பளை பிள்ளைய கொடுத்துட்டானா பார்வை மாறணும், அதுவும் சொர்க்கம். பாருங்க, பிள்ளை இருந்தாலும் சொர்க்கம், இல்லாட்டாலும் சொர்க்கம். பொம்பளை பிள்ளையா அதுவும் சொர்க்கம். அதனால சொர்க்கம் போகலாம். எப்ப போகலாம்? எல்லாமே நாம் அதை எப்படி எதிர்கொள்கிறோம், எப்படி அதை எடுத்துக்கொள்கிறோம், எப்படி சகித்துக் கொள்கிறோம் என்பதை பொறுத்து இது அமைகிறது. இந்த பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதை சமாதி பண்றதுக்கான முயற்சி ஈடுபடுறாங்க, அதை கருவிலே அழிப்பதற்கு திட்டம் போடுறாங்க. இது மாதிரியான செயல்களை பற்றி எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். அதுல இந்த பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்கிற இந்த காலத்துல அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம சமுதாயம் ஒரு வகையில் நம்ம நல்ல உயர்ந்த நிலையெல்லாம் இருக்கிறோம். நம்ம வாழுகிற இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரதட்சணை கொடுமையின் காரணமாக, இன்ன பிற பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதியின் காரணமாக பெற்ற தாயே தன்னுடைய குழந்தையை கொல்லுகிற கொடூரம் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் பெத்து போட்டு கொள்றதுங்கிறது அப்படி ஒரு நியூஸ் நம்ம பார்க்கவில்லை. எங்கேயாவது அரிதா நடக்குதான்னு தெரியவில்லை.
வேற வேற சமுதாயங்கள்ல நடக்கிறது. ஆனால் எல்லை மீறி இந்த வரதட்சணை கொடுமைகள் போகும் பொழுது அது மாதிரியான எண்ணங்கள் நமக்கு வந்துடாம நம்மளை இப்போ பக்குவப்படுத்திக்கணும். என்ன நிலையிலையும் குழந்தையை கொள்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். 6வது அத்தியாயம் 137வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக்க ஜுய்யினலி கசீரும் மினல் முஷ்ரிகீன கத்ல அவுலாதிஹிம் சுரக்கா ஜய்யனலி கசீரும் மினல் முஷ்ரிகீன கத்ல அவுலாதிஹிம் சுரக்காவுகும். இணை கற்பிக்கக்கூடிய பல தெய்வ நம்பிக்கையுடைய மக்களுக்கு இப்படித்தான் தங்கள் குழந்தைகளை கொள்வது கூட ஒரு அழகானதாக தென்படுகிறது. தாங்கள் பெற்றெடுத்த குழந்தையை கொள்வது கூட அவங்களுக்கு நல்லதாக தென்படுகிறது என்று சொல்கிறான். யாருக்கா? பல தெய்வ நம்பிக்கை உடையவர்களுக்கு தான் இது அழகாக தோன்றும். ஒரு இறைவனை நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னால் கொல்லக்கூடாது. குழந்தையை எந்த காரணத்தினால என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 6வது அத்தியாயத்தில் 140வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கது ஹசிரல்லதீன கதலு அவுலாதகும். தங்கள் குழந்தைகளை கொள்பவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள், நிச்சயமாக உறுதியாக நஷ்டமடைந்து விட்டார்கள். சபஹம்பி கைர இல்மின், அறிவு இல்லாமல் மடத்தனமாக தங்கள் குழந்தைகளை கொல்லக்கூடியவர்கள். அறிவு கிடையாது. குழந்தைகளை கொள்வது ஒரு தீர்வா? அது ஒரு சரியான வழியா? வரதட்சணை கொடுமைன்னா கொன்றுவீங்களா நீங்க? அல்லாஹ் சொல்றான், மடத்தனம், முட்டாள்தனம், மடத்தனமாக மூடத்தனமாக தங்கள் குழந்தைகளை கொல்லக்கூடியவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, இஃப்திராஅன் அலல்லாஹ், அல்லாஹ் மீது இட்டுக்கட்டி கொண்டு இவர்கள் அதை செய்கிறார்கள். கதுலல்லு, அவர்கள் தாமும் வழிகட்டு விட்டார்கள். வமா கானு முஹ்ததீன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். குழந்தையை கொன்றான் வைங்க, அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் நேர்வழி கிடையாது, அவன் தப்பான வழியில போறவன் சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6வது அத்தியாயத்தில் 151வது வசனத்தில் 6:151 அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? மக்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், தஆலவ், வாருங்கள், மக்களே இங்கே வாருங்கள். அத்துலுமா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக்கியதை, தடை செய்ததை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன், சொல்லுகிறேன், நீங்க வாங்க, நான் சொல்றதை கேளுங்க என்று நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்ல சொல்றான். அது என்ன நான் தடை செஞ்சது? அல்லாஹ் எதை தடை செஞ்சிருக்கிறான்? அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணை கற்பிக்க கூடாது. அல்லாஹ் தான். அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா யாரையும் எவரையும் கருதாதீங்க. ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக்கின், வறுமையின் காரணமாக உங்களுடைய குழந்தைகளை கொன்று விடாதீர்கள். நஹ்னு நர்சுகுக்கும் ஐயாஹும், அவர்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து நாம் உணவளிக்கிறோம். நான் சோறு போட்டு நீ என்னடா கொள்றது வறுமைக்காக வேண்டி? உனக்கு அவனுக்கும் சேர்த்து சோறு தர்ற ஏன் பொறுப்பு? அதனால வறுமையா இருக்குதே, கஷ்டமா இருக்குது என்பதற்காக வேண்டி உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள், இதுவும் இறைவன் ஹராமாக்குனது, வாங்க நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன் என்று நபியை அந்த மக்களை கூப்பிடுங்க நல்லா சொல்லி காட்டுகிறான். இது இறைவன் ஹராமாக்கி இருக்கிறான், கடுமையாக தடை செய்திருக்கிறான். 17வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். நஹ்னு நர்சுகுஹும் வஇய்யாக்கும், அவங்களுக்கும் உங்களுக்கும் நாம தான் ரிஸ்க் அளிக்கிறோம், உணவளிக்கிறோம். இன்ன கத்லஹும் கான ஹிதான் கபீரா, அவங்கள கொல்றது பெரும் குற்றமாக அமைந்திருக்கிறது, சாதா குற்றம் கிடையாது. குழந்தைகளை கொள்வது என்பது, வறுமைக்காக குழந்தையை கொள்வது என்பது குற்றங்களிலேயே பெரிய குற்றத்தில் சேரும் என்று அல்ல. நம்ம பிள்ளையை தானே நம்ம கொள்றோம், அதை ஒன்றும் அல்லாஹ் கேட்க மாட்டான்னு நினைச்சிடாதீங்க, அது பெரிய குற்றத்தில் சேரும் என்று 17வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகின்ற காலத்திலே ஆண்களை போல பெண்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சந்தித்து இஸ்லாத்தை ஏற்று சில உறுதிமொழிகளை நபிகள் நாயகம் அவர்கள்ட்ட வாங்குவார்கள். பெண்கள்கிட்ட உறுதிமொழி வாங்கும் போது கூட இதை சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கவில்லை. அல்லாஹ் அப்படி கட்டளையும் போடுகிறான். 60வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நபியு, நபியே, இதா ஜாஅக்கல் மூமினாத்து யுபாயிஅனக, உம்மிடத்திலே உறுதிமொழி எடுப்பதற்காக இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் வருவார்களேயானால் அவர்கள் அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதனையும் இணையாக்காதீர்கள். வலா யஸ்ரிக்ன, திருடக்கூடாது. வலா யஸ்னீன, விபச்சாரம் செய்யக்கூடாது.
வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன, தங்களுடைய குழந்தைகளை கொல்லக்கூடாது என்று உறுதிமொழி வாங்குமாறு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். வரும்பொழுது பிள்ளைகளை கொல்ல மாட்டோங்கிற ஒரு உறுதிமொழியையும் அல்லாஹ் வாங்க சொல்லுகிறான். அதனால குழந்தைகளை கொல்ற ஒரு குற்றம் நம்ம சமுதாயத்தில் நிகழாவிட்டாலும் எதிர்காலத்தில் நிகழ்ந்து விடக் கூடாது என்பதற்காக இந்த அறிவுரைகளை நம்ம இதயத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பெத்து போட்டுட்டு கொள்றதுதான் நம்மள்ட்ட இல்லையே தவிர கருவுல வச்சுக்கிட்டு கொள்றது இந்த சமுதாயத்திலும் இருக்கிறது. ஸ்கேன் பண்ணி பார்த்து விட்டு ஆம்பளை பிள்ளைதான் அல்லது பொம்பளை பிள்ளைதான் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அதை அழிச்சிட முடியுமா, அதை காலி பண்ணிட முடியுமா, அதை பிறக்காம செஞ்சிட முடியுமா, அதை கரைச்சி வெளியே தள்ளிட முடியுமா என்பது போன்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி குழந்தை உருப்பெற்ற பிறகு ஆண் பெண் என்று தீர்மானிக்கப்பட்ட பிறகு அது எப்போது உயிர் ஊதப்படும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிற அந்த பருவத்தை அடைந்த பிறகு நீங்கள் கருக்கலைப்பு செய்தாலும் அதுவும் குழந்தையை கொள்றதுதான். குழந்தைங்கிறது உள்ளுக்கு அந்த 4 மாசத்துல ரூஹு ஊதப்படும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க இல்லையா, அந்த கட்டத்துக்கு பிறகு எந்த காரணத்துக்கு நீங்க செஞ்சாலும் சரிதான் அது கருக்கலைப்புல அது கொலையில தான் சேரும். அந்த மாதிரியான ஒரு பாவத்தையும் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். இது அந்த பெண் குழந்தை பெற்றவர்கள்ட்ட தான் இந்த மாதிரி சிந்தனை வரும். ஆம்பளை பிள்ளை பெற்றவன் அது மாதிரி கொள்ளணும்னு நினைக்க மாட்டான். பொம்பளை பிள்ளை பெற்றவர்கள்ட்ட இப்படி ஒரு எண்ணம் வந்துடும். நம்ம இப்பவே அதில் மார்க்கு தடுத்து இருக்குது, இது தப்பு, செய்யக்கூடாது என்பதை சின்ன வயசுலயே நம்ம ஊட்டி வளர்த்தோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய 10 பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி அதுக்காக வேண்டி அதை சாவடிக்கிற அளவுக்குலாம் ஒருத்தன் போக மாட்டான். முஸ்லீம்கள் இன்னைக்கு போகாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு அறிவுரை ஓரளவு தெரிஞ்சிருக்கிறதா காரணம். அடுத்தது குழந்தையை பற்றிய பார்வையில அடுத்தது என்னன்னு கேட்டா, அல்லாஹ் குழந்தையை கொடுத்துருவான், கொடுத்துட்டு எடுப்பான். இது கொடுக்காம இருப்பதை விட பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது மக்களுக்கு. கொடுக்காம இருந்தா கூட இல்லேன்னு போயிடும். கொடுத்துட்டு வாழ்ந்து கட்டவாங்கல்ல, ஏழையாவே ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு பெருசா பாதிப்பு இருக்கு, அதுக்கு பழகி போயிட்டான் அவன், அதுவே அவனுடைய வாழ்க்கையாயிரும். நல்ல வசதிகள்லாம் கொடுத்துவிட்டு திடீர்னு எல்லாம் எடுத்தாண்டு வைங்களேன், அவன் டோட்டலா எல்லாத்தையும் மாத்தணும். படுக்கையை மாத்தணும், ட்ரெஸ்ஸை மாத்தணும், வீட்டை மாத்தணும், நடைய மாத்தணும், உடைய மாத்தணும், எல்லாம் மாறி போயிடும். அது அவனுக்கு பெரிய நரக வேதனையா இருக்கும். இப்ப கொடுத்து எடுப்பது என்பது அதே மாதிரி தான். குழந்தைகளை அல்லாஹ் கொடுக்காம இருந்தான்னு வைங்களேன், ஒரே எதிர்பார்ப்பு தான். கொடுத்து எடுத்தான்னு வைங்களேன், அது பலவிதமான அந்த குழந்தையுடைய சிரிப்பு யாபத்தில் நிற்கும், அதனுடைய அழுக கவனத்தில் நிற்கும், அது கொஞ்சினது அதுக்கு என்னென்னமோ அந்த ஒரு 10 நாள் குழந்தையா இருந்தா கூட அந்த 10 நாளுடைய சேட்டைகளும் நம்ம உள்ளத்தில் என்ன செய்யும், நின்று வதைக்கும். மாதிரி கொடுத்து எடுத்துட்டானேன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அதுவும் நன்மை அளிக்க முடியும். நம்முடைய பார்வை சரியாக இருக்குமையானால் கொடுத்த குழந்தையை அல்லாஹ் வாங்கி கொண்டான் என்று சொன்னால் அது கெட்டதா? அதுவும் நல்லது. எப்ப நல்லது? அதுவும் நம்ம சொர்க்கத்துக்கு போவதற்குரிய ஒரு வழியா எப்ப அமையும் என்று கேட்டால் அதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம், அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது ஒரு நாள் பெண்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, எப்ப பார்த்தாலும் பெண்கள் ஆம்பளைகளா தான் உங்களை சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு நல்லது கெட்டது கேட்க முடியல, அவங்களுக்கு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதனால பெண்களாகி எங்களுக்கு தனியா நீங்க ஒரு அமர்வு உண்டாக்குங்க, ஒரு அரங்கத்தை வைங்க, அன்னைக்கு நாங்க பெண்கள்லாம் ஒன்னா கூடுறோம், எங்களுக்கு தேவையான செய்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பெண்கள் முறையிட்டாங்க. முறையிட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, நீங்க சொன்ன கரெக்ட் தான், ஏன்னா ஆம்பளைலாம் உட்கார்ந்து இருக்கும்போது உங்களுக்குன்னு உள்ள சில விஷயங்கள்லாம் இருக்கிறது, அது தெரிஞ்சுக்கிற நீங்க ஆசைப்படத்தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இத்தனை தேதிக்கு நான் வர்றேன் அப்படின்னு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி டேட்டு யோமன் ஒரு நாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிக்ஸ் பண்ணி நினைஞ்சாங்க, அதை தேதி கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அதே மாதிரி அங்கே போனாங்க. பெண்கள்லாம் குழுமி இருக்கிற இடத்துல போய் நின்று சொன்னாங்க, தேவையான அறிவுரைகள்லாம் சொன்னாங்க. அந்த அறிவுரையில் ஒரு முக்கியமான அறிவுரை மட்டும் இங்கே வருது. என்ன வருதுன்னு கேட்டால், கான ஃபீமா கால, அவர்கள் சொன்ன அந்த அறிவுரையில் அடங்கி இருந்தது, மாமின் குன்ன இம்ராத்துன் துகத்திமு சலாசத்தம் மின் வலதிகா இல்லா காணலகா ஹிஜாபம் என்னார். உங்களில் எந்த பெண்ணாவது 3 பிள்ளைகளை பறிகொடுத்து விடுவாரையானால், ஒரு புள்ள பிறந்து மூத்தா போச்சு, 2வது புள்ள பிறந்து மூத்தா போச்சு, 3வது பிள்ளையும் பிறந்து மூத்தா போச்சு, இப்படி 3 குழந்தைகளை பறிகொடுத்து விடுவாரையானால் அவளுடைய அந்த 3 பிள்ளைகளும் நரகிலிருந்து தடுக்கிற கேடயமாக அது நிற்கும். இல்லா கான ஹிஜாபம் என்னார்,
அது நரகத்தில் இருந்து ஒரு ஹிஜாபாக ஒரு திரையாக நிற்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 பிள்ளைக்கு. அப்போ ஒரு அம்மா எந்திரிச்சு கேட்கிறாங்க, இப்போ கால திம்ராத்துன், ஒரு அம்மா எழுந்து கேள்வி கேட்டாங்க, இஸ்னத்தைனி 2 பிள்ளைகளை பறி கொடுத்தால் என்று கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்னத்தைனி 2 பிள்ளைகளை பறி கொடுத்தாலும் தான். அப்ப 3 பிள்ளையை பறி கொடுத்தாலும் அது உங்களை சொர்க்கத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு காரணம் அமையும். 2 பிள்ளைகளை பறி கொடுத்து விட்டாலும் அதனாலும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். எப்ப இதெல்லாம் கிடைக்கும்? நல்லா விளங்கிக்கணும். பறி கொடுத்ததுக்காக கிடைக்காது. பறி கொடுப்பதை நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்கிறீர்கள்? கொடுத்த இறைவன் எடுத்துக்கொள்றதுக்கு அதிகாரம் படைத்தவன். நம்ம என்ன பண்றது? யாரெல்லாம் நான் சபர் செஞ்சுக்கிறேன், அடுத்த குழந்தைய நல்ல குழந்தையா கொடுக்கலான்னு கேட்க வேண்டியதுதான். கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, நீங்க சபர் பண்ணிக்கிட்டீங்களா, சகிச்சுக்கிட்டீங்களா, அல்லாஹ் குறை சொல்லலையா, அதுக்காக பெருசா அழட்டிக்கலையா, அது போதும். அது உங்களை நரகத்திலும் தடுக்கிற ஒரு கேடயமாக அது மாறிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி புகாரியில 102வது ஹதீஸாகவும் 1250வது ஹதீஸாகவும் 7310வது ஹதீஸாகவும் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதாவது அபூ ஹுரைராட்ட அபு ஹஸ்ஸான்ங்கிறவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, அபூ ஹுரைராவே, எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் கொடுத்தான், 2 மௌத்தாகி போயிடுச்சு. அபூ ஹுரைராங்கிறவங்க ஒரு சஹாபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர். அவங்களுக்கு அடுத்த தலைமுறையில் உள்ளவர் அபு ஹஸ்ஸான்ங்கிறவர். அவர் அபூ ஹுரைராட்ட நபிகள் நாயக தோழர்கிட்ட சொல்றாரு, அப்ப எனக்கு 2 ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான், 2 மௌத்தா போச்சு. இது சம்பந்தமா எங்களுடைய மனம் நிறைவடையக்கூடிய ஒரு அறிவுரை ஏதாவது நபிகள் நாயகம் அவர்கள்ட்ட நீங்கள் கேட்டிருந்தால் அதை எங்களுக்கு சொல்லித்தாங்களேன். 2 பிள்ளையை நான் பறி கொடுத்து இப்ப நிக்கிறேன். உங்க சொல்லு மத்த யாரு சொல்ல எங்களை ஆறுதல் படுத்தாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது இதை பத்தி சொல்லி இருந்தாங்கன்னு சொன்னா அதை நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னு சொன்னா அதுல நாங்க மனநிறைவு அடைவோமே, ஆறுதல் படுவோமே என்று அவங்க கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஆமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் சிகாருஹும் தஆமீசுல் ஜன்னா யதலக்கா அஹதுஹும் அபாஹு அவ் கால அபவைஹி ஃபயஅஹுது பி ஸௌபிஹி அவ் கால பி யதிஹி கமா ஆஹுது அன பி சனஃபதி ஸௌபிக ஹாதா ஃபலா யன்தஹி ஹத்தா யுதுகிலஹுல்லாஹு வ அபாஹுல் ஜன்னா. அதான் என்ன செய்யும்னு கேட்டா, குழந்தை இறந்து போச்ச உடனே அது என்ன செய்யும்னு கேட்டா, சொர்க்கத்துல நம்மளுடைய ஆடைய, தகப்பனுடைய தாய் தந்தையுடைய ஆடைய பிடிச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கு இழுத்துக்கிட்டு போய் உள்ள கொண்டே விடாம ஓயாது. அதுக்கு அந்த அதிகாரம் இல்ல. அப்படி அல்ல அந்த செட்டப் பண்றான். அந்த குழந்தைக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்குது. அந்த குழந்தைக்கு இயற்கையா அந்த அதிகாரம் இல்லாவிட்டால் கூட குழந்தையை பறி கொடுத்து சபர் பண்ணதுனால அந்த குழந்தை காத்துக்கிட்டு நிக்கும். இவரை இழுத்துக்கிட்டு போய் சொர்க்கத்தில் கொண்டு விடக்கூடிய வேலையை செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கப்பா, நீ கவலைப்படாத என்று சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல 4769வது ஹதீஸ்ல இதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இது முஸ்னத் அஹ்மதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய 15042வது ஹதீஸ். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அவங்கள பார்க்க வரும்பொழுது மகனையும் கூட்டிகிட்டே வருவார். அடிக்கடி ஒரு மனிதர் வருவார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாவியா பின் குர்ராங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க, தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அடிக்கடி வருவார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அத்துஹிப்புஹு, ஏப்ப ரொம்ப பிரியமா பையன் போல, எப்ப பார்த்தாலும் கூட்டிட்டு வர்றீங்க, ரொம்ப பிரியமான்னு கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ரொம்ப பிரியப்படுறேன் அப்படின்னு சொல்றார். உஹிப்புக்கல்லாஹ கமா உஹிப்புஹு, அவரை விரும்புற மாதிரி தான் உங்களையும் அல்லாஹ்வுக்காக விரும்புறேன்னு சொல்றார். அந்த குழந்தை மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறார். ஒரு நாள் வர்றாரு, பிள்ளைய காணோம், அவர் மட்டும் வர்றார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, மாஃபால இப்னு ஃபுலான், என்னப்பா இந்த புள்ள என்னாச்சுன்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, அவர் போயிட்டாரு, அந்த பையன் அந்த புள்ள இறந்து போயிட்டான் அப்படின்ன உடனே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தகப்பனை பார்த்து சொல்றாங்க, நீ சொர்க்கத்தினுடைய எந்த வாசலுக்கு உள்ள நுழைய போனாலும் உனக்காக அங்க வரவேற்க அந்த குழந்தை காத்துக்கிட்டு இருக்கும், நீ கவலைப்படாத. நீ சொர்க்கத்துல எந்த வாசல் வழியில நுழைஞ்சாலும் சரி,
இல்லா வஜத்தஹு யந்தலிருக்க, உன்னைய எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியதாக உன்னுடைய குழந்தையை காண்பாய் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு ஆள் எந்திரிச்சு கேட்கிறாரு, யார ரசூலல்லாஹ் அலஹு ஹாசத்துன் அம்லி குல்லினா, இது அவருக்கு மட்டும் நீங்க சொல்றீங்களா இல்ல எல்லாத்துக்கும் உள்ள பொதுவான சட்டமா இது அப்படின்னு கேட்கிறாரு. கால பல்லி குல்லிக்கும், எல்லாத்துக்கும் தான், எல்லா யாரா இருந்தாலும் சரி, யாரு இந்த மாதிரி பிள்ளைய ரொம்ப விருப்பமாக வளர்த்த ஒரு ஆம்பளை பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளைய பறி கொடுத்துட்டாரோ, அதே அல்லாஹ்வுக்காக சபர் செஞ்சுக்கிட்டாரோ, அது நமக்கு முன்னாடி சொர்க்கத்துல போய் நமக்காக காத்திருக்கும். அது நமக்காக காத்திருக்கணும், நம்ம போவோம் அர்த்தம். சொர்க்கத்தின் வாசல்ல அது காத்திருக்கும்னு சொன்னா நாமளும் போவோம். எப்ப போவோம்? அந்த இழப்பை சகித்து கொண்டோமையானால், பொறுத்து கொண்டோமையானால் அப்படி போவோம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி புகாரியில 1381 1248 சொல்றாங்க, எந்த ஒரு முஸ்லிமுக்காவது பருவ வயது அடைவதற்கு முன்னால் 3 குழந்தைகள், 3 குழந்தை இறந்து போய் 25 வயசுல இறக்குறதுலாம் அது பெரிய பிரச்சனை இல்லை, அது இவன் சபர் செஞ்சுக்கிறான். அப்ப பருவ வயசுக்கு முன்னாடி, அந்த கொஞ்சி மகிழ்றதுக்கு முன்னாடி அந்த பருவத்தில் 3 குழந்தைகளை யாராவது பறி கொடுத்துட்டாரே ஆனால், இல்லா அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னத பி ஃபضل ரஹ்மத்திஹி இய்யாஹும், இவன் அந்த குழந்தைகள் மீது வைத்திருக்கிற அன்பின் காரணத்தினால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை சொர்க்கத்தில் நுழைக்காமல் இருப்பதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு என்ன செய்றாங்க, கேரண்டி தர்றாங்க. இதே கருத்துப்பட 1251 6656 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாகவும் இது இடம் பெற்றிருக்கிறது. அதனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதை பறிகொடுத்துறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, கலங்கிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையிலையும் பாருங்களேன், அவங்களுடைய பிள்ளைகள் நிறைய பறி கொடுத்துருக்குறாங்க. அப்ப நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்க அறிவிக்கப்படவில்லை. அவங்களுடைய பேரப்பிள்ளை ஒருத்தர் இறந்து போன ஒரு சம்பவம் சஹீஹுல் புகாரியில 1284 5655 6602 6655 7377 7448 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. என்ன இடம்பெற்றிருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு மகள் உடனே எங்க வாப்பா தகப்பனாரை கூட்டிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. எதுக்காக அனுப்புறாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய மகன், அதாவது மக விட்டு பேரன், அவர் சக்கராத்து மரண வேலையை நெருங்கிட்டாரு, அதனால உடனே போய் எங்க தகப்பனாரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ஆளை பிடிச்சி அனுப்புறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, உடனே நிதான அதுக்கெல்லாம் கலங்க மாட்டாங்க. உள்ளத்துல பாசம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது பத்திரி ஆஹா ஓஹா என் பிள்ளையா பேத்தியா பேரனான்ல அந்த விளையாட்டுலாம் கிடையாது. கூப்பிட வந்தவர்கிட்ட சொல்றாங்க, என்ன செய்யறாங்கன்னா, யுக்ரியு சலாம சலாம் சொல்லி அனுப்பி விடுறாங்க. என்ன சொல்றாங்க, பார்சல யுக்ரியு சலாம், சலாம் சொல்லி அவரை அனுப்பி வைத்தார்கள். எப்படி சொல்லி அனுப்பி வைத்தார்கள்னா, வயகூலு இன்ன லில்லாஹி மா அகத வலஹு மா அல்தா வ குல்லுன் இந்தஹு பி அஜலின் முஸம்மா. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க, எடுத்து கொண்டது அல்லாஹ்வுக்கு சொந்தம், கொடுத்திருக்கிறானே அதுவும் அவனுக்கு தான் சொந்தம், ஒவ்வொன்றுமே ஒரு காலக்கெடுவோடு தான் அவனிடத்தில் இருக்கிறது, காலகாலத்துக்கு இருக்கிறது ஒன்றும் உலகத்தில் கிடையாது. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டி அடுத்த வருஷம் இல்லாட்டி ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு எல்லாம் முடிய போற கேஸ் தான். அப்ப எல்லாமே ஒரு காலக்கெடுவோடு தான் அவன்கிட்ட ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறான். அதனால ஃபல் தஸ்பீர், என்னுடைய மகளை பொறுமையாக இருக்க சொல், வல் தஹ்தசிப், அதை அல்லாஹ்வுக்காக அதில் நன்மையை நாடச் சொல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பி விடுறாங்க. கூப்பிட்டு வர்றவரோட ஓடாம நீ போய் சொல்லுப்பா, என் மகள்கிட்ட சொல்லு, எடுத்து கொண்டாலும் அவனுக்கு சொந்தம், கொடுத்துட்டா திருப்பி அதுவும் அவனுக்கு சொந்தம். அது எல்லாமே லிமிட் தான், எல்லாமே எல்லாம் ஒரு டைம் போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான், எல்லாமே டைம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு தான் இருக்கிறது. அதனால பொறுமையா இருக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்புறாங்க. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, மகன் என்ன பண்ணுது தெரியுமா, அல்லாம நானே வந்துதான் ஆவணும்னு சொல்லுங்க, நான் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டேன்னு சொல்லுங்கன்னு மர அனுப்பி விடுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, உடனே அவங்களும் அவங்களோட சாது இப்னு உபாதா, முஆது இப்னு ஜபல், உபய் இப்னு காப், ஸைத் இப்னு சாபித், இன்னும் பல பேரும் சேர்ந்து உடனே என்ன செய்யறாங்க, அங்க போறாங்க. உடனே அந்த குழந்தையை தூக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுக்குறாங்க. இன்னும் மூத்தா போகல. அது அந்த பையனுடைய மூச்சு வாங்குது, கடைசி மூச்சு, மேல் மூச்சு, கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைய கையில தூக்கி கொண்டவுடனே கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுகிறது, வடிகிறது. உடனே சாது கேட்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ் மாகாதா,
அல்லாஹ்வுடைய இது என்ன என்ன அழுவுறீங்க, நீங்க அழுவுறீங்களே கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹாதிஹி ரஹ்மத்துன், இது இரக்க உணர்வு. ஜஅலஹல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, அடியார்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் இதை ஏற்படுத்தி வச்சிருக்கான். அவன்ல அமைச்சு வச்சிருக்கான். அப்படி இது இரக்க உணர்வு எல்லார் உள்ளத்திலும் இருக்கிறது. வ இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி ருஹமா, இரக்க உள்ளவர்களுக்கு தான் அல்லாஹ்வும் இரக்கம் காட்டுவான். அடியார்கள்ல யார்கிட்ட இரக்க உணர்வு இருக்குதோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 1284, 5655, 6602, 6655, 7377, 7448 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன எதுக்கு சொல்ல வர்றோம்னு கேட்டா, குழந்தை இறந்துட்டா சபூர் செய்யணும்ட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி கல்லு மாதிரி உட்காந்துட்டு கூடாது. அழுவலாம். அழுவுறதுக்கு குற்றம் கிடையாது. கண்ணீர் விடலாம். என்ன குற்றம்? வாயை திறந்து வைக்கிற ஒப்பாரி தான் குற்றம். அல்லாஹ் உனக்கு கண்ணு இருக்குதா, இந்த மாதிரி பிள்ளை எடுத்துக்கிட்டியே, இது நியாயமா? இந்த அவ 4 பிள்ளை வச்சுக்கிறாள், அவளை எடுக்க வேண்டியதானே, எனக்கு ஒரு பிள்ளை, இப்படிலாம் பேசுறதுக்கு பாருங்க, இதுதான் சபுர் இல்லை, பொறுக்கலன்னு அர்த்தம். வேற என்ன செய்யலாம்? அழுவலாம். அது தாரதாரையா கொட்டலாம் குழந்தைக்காக வேண்டி. இதெல்லாம் பொறுமைக்கு எதிரானது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிஞ்சின ஒரு பொறுமையா? இதெல்லாம் பொறுமைக்கு எதிரான காரியம் கிடையாது. இதுவும் பொறுமையில சேர்ந்ததுதான். அழுவதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது? அனுமதி இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது குழந்தை சம்பந்தமாக நம்ம வைத்திருக்கக்கூடிய ஒரு பார்வையை சரிப்படுத்தி கொள்ள வேண்டியது. அடுத்து குழந்தை பிறந்துருச்சு. இப்போ குழந்தை பிறந்தது இப்போ ஆரம்பிக்கிறது. குழந்தையை பற்றின பார்வையை பார்த்தோம் இல்லையா? குழந்தை பிறந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு என்னென்னலாம் இப்போ செய்ய வேண்டியிருக்கு, என்னென்னலாம் செய்யக்கூடாது என்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பிறப்பு முதல் இறப்பு வரை தனி மனித வாழ்வில் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே குழந்தை பருவத்திலிருந்து மரணிக்கிற வரை மனிதன் சந்திக்கின்ற பிரச்சனைகளை பற்றியான விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இதுவரை குழந்தை விஷயத்திலே நான் எத்தகைய ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்வது என்ற செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். சில பேருக்கு அல்லாஹ் குழந்தை இல்லாமல் ஆக்கியிருப்பான், அவங்க அதை எப்படி எதிர்கொள்வது? சில பேருக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளாக கொடுத்துருப்பான், அதை அவங்க எப்படி எடுத்துக்கொள்வது? சில பேருக்கு கொடுத்த குழந்தை அல்லாஹ் மரணிக்க செய்திருப்பான், அதை அவங்க எப்படி எதிர்கொள்வது என்ற விவரங்களை எல்லாம் கடந்த 3 நாட்களாக நம்ம பார்த்தோம். இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த குழந்தை சம்பந்தமான ஒரு பார்வையில் சில பேருக்கு அல்லாஹ் குழந்தையே கொடுக்கல என்ற உடனே நம்ம வாழுகிற நாட்டில் பிற சமுதாய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இன்னொரு மற்றவர்களுக்கு பிறந்த குழந்தையை அல்லது அனாதை விடுதியில் வளரக்கூடிய குழந்தைகளை தத்து எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு வழக்கம் நம்ம நாட்டில் மற்ற சமுதாய மக்கள்கிட்ட இருக்கிறது. அதை பார்த்து விட்டு நம்முடைய முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவங்களும் தத்து எடுத்து வளர்க்க, நமக்கு தான் குழந்தை இல்லையே, அதனால தத்து எடுத்து வளர்த்தோம்னா அது பிள்ளையாயிரும் அப்படின்னு நினைத்து தத்து எடுக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருகிறார்கள். சில பேர் வளர்க்கவும் செய்கிறார்கள். அப்போ தத்து எடுத்து வளர்த்தல் என்பதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, இஸ்லாமிய பார்வையில் அதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொன்னால், திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒமா ஜால 33வது அத்தியாயம் அஹ்ஸாப்ல 4வது வசனத்தில் 5வது 6வது வசனத்தில் இந்த சட்டங்களை வரிசையாக எல்லாம் சொல்கிறான். அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒமா ஜால அத்இயாஅக்கும் அப்னாஅக்கும், உங்களுடைய நீங்கள் எடுத்து வளர்த்தவர்களை உங்களுடைய பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவே இல்லை. நீங்கள் ஒருத்தர் எடுத்து வளர்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்கள் பிள்ளையாக ஆக முடியாது. ذَلِكُمْ قَوْلُكُمْ بِأَفْوَاهِكُمْ, இது உங்கள் வாய்களால் சொல்கிற வெறும் வார்த்தை. வல்லாஹு யகூலுல் ஹக், அல்லாஹ் சத்தியத்தையே சொல்கிறான். வஹுவ யஹ்தி ஸபீல், அவன்தான் நேரான பாதையை காட்டுகிறான் அப்படின்னு சொல்லி, ஒரு குழந்தையை எடுத்து நம்ம வளர்த்தோம்ங்கிற காரணத்தினால அது நம்முடைய பிள்ளையாக ஆக முடியாது, நாம அதனுடைய தந்தையாகவும் ஆக முடியாது. ஆக முடியாதுங்கிறது மட்டுமல்ல, அப்படி அழைப்பதை கூட திருமறை குர்ஆன் தடுக்கிறது. யாரோ ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்துட்டு நம்ம பிள்ளைன்னு சொல்வது, ஊர் மக்கள் எல்லாம் சொல்வது, இன்னாரு பிள்ளைன்னு சொல்லி, யாருக்கோ பிறந்த ஒருத்தனை
பிறக்காத ஒரு அந்நியனை காட்டி இவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளைன்னு சொல்வதற்கு பாருங்க, இது கடுமையான ஒரு கண்டனத்துக்குரிய குற்றமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உதுஊஹும் லி ஆபாயிஹிம், அவர்களை அவர்கள் பெற்ற தந்தையின் பெயரால் தான் நீங்கள் அழைக்க வேண்டும். ஒருத்தனை அழைக்கிறதா இருந்தா அவனை பெற்ற தகப்பன் யாரோ அவனை சொல்லி அவனுடைய மகன் என்றுதான் அழைக்க வேண்டும். ஹுவ அக்ஸத்து இந்தல்லாஹ், அதுதான் அல்லாஹ்விடத்திலே நீதியானது, அல்லாஹ்விடத்திலே அதுதான் நேர்மையான பார்வையா இருக்கிறது. இல்லம் தாலமு ஆபாகும், தகப்பன் யார் என்று தெரியலன்னு வைங்க. ஒரு அனாதை ஆஸ்பத்திரியிலேருந்து எடுத்து வளர்க்குறோம், தகப்பன் தெரியல, அப்ப கூட ஏன் பிள்ளைன்னு சொல்லக்கூடாதான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இல்லம் தாலமு ஆபாகும், அவர்களுடைய தந்தைமார்கள் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள் உங்களுடைய கொள்கை சகோதரர்கள் சொல்லுங்க. நம்ம சகோதரன், கொள்கை சகோதரன், மார்க்க சகோதரன், இஸ்லாம்ங்கிற அடிப்படையிலான சகோதரத்துவம் எங்க 2 பேருக்கு இருக்குன்னு சொல்லணுமே தவிர தகப்பன் தெரியலங்கிற காரணத்துக்காக கூட என்ன செய்யக்கூடாது, நான் தான் தகப்பன்ற கூடாது. அப்ப இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான். 33வது அத்தியாயத்தில் 4, 5, 6 அந்த வசனங்கள்ல சொல்லும் பொழுது உதுஊஹும் லி ஆபாயிஹிம், அவர்களை அவர்கள் தந்தையின் பெயரால் அழையுங்கள். அக்ஸத்து இந்தல்லாஹ், அதுதான் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப நேர்மையானதாக இருக்கிறது. இல்லம் தாலமு ஆபாகும், தகப்பன் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லையானால் இஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள், உங்களுடைய பிள்ளை இல்லை, நீங்க தகப்பனும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இது எதுக்காக வேண்டியது அருளப்பட்டுச்சுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தரை எடுத்து வளர்க்குறாங்க. யாரு? ஸைத் பின் ஹாரிசா என்பவரை எடுத்து, ஹாரிசா என்பவருடைய மகன் ஸைத் என்பவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வளர்க்கிறாங்க. அப்படி வளர்க்கிற நேரத்தில் இந்த ஸைதை பற்றி ஊர் மக்கள்லாம் என்ன பேசிக்கிடுவாங்கன்னு கேட்டா, முகமதுடைய மகன் ஸைதுன்னு தான் பேசிக்கிடுவாங்க. ஸைதை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த காரணத்தினால ஊர்ல எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டா, சஹாபாக்கள் வரைக்கும், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் வரைக்கும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டா, அன்ன ஸைத் இப்னு ஹாரிஸா மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா என்பவரை மா குன்னா நதுஊஹு இல்லா ஸைத் இப்னு முஹம்மத், ஸைத் இப்னு முஹம்மத், முகமதுடைய மகன் ஸைத் என்றுதான் நாங்கள் குறிப்பிட்டு வந்தோம். ஹத்தா நஸலல் குர்ஆன் உதுஊஹும் லி ஆபாயிஹிம் ஹுவ அக்ஸத்து இந்தல்லாஹ், அவர்களை அவர்களின் தந்தையின் பெயரை சொல்லியேதான் நீங்கள் அழைக்க வேண்டும் என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்குற வரைக்கும் முகமதுடைய மகன் ஸைத் என்றுதான்